வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? அண்ணாமலை செப்டம்பர் 15ஆம் தேதி அவருடைய கட்சியை ஆரம்பிக்கிறாரு. செப்டம்பர் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய புள்ளி அப்டேட் பண்ணியிருக்காரு. யார் தெரியுமா? ஏஜி சம்பத், பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து சமீபத்தில் விலகினார்ல, அவர் சொல்லியிருக்காப்ல. இதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது இதில் உண்மை இல்லை அப்படின்னு தகவல் கிடைக்குது. செப்டம்பர் 15 அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாள். அண்ணாதுரையுடைய பிறந்த நாளில் புது அரசியல் கட்சி தொடங்குறது ஒன் ஆஃப் த திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படிங்கிற பேரை தான் கொடுக்கும். அதில் அண்ணாமலைக்கு துளியும் விருப்பம் இல்லை. அதாவது தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சியாக தன்னுடைய கட்சியை வளர்க்க அண்ணாமலை நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாதுரையுடைய பிறந்த நாளில் அவருடைய புதிய கட்சியெல்லாம் லான்ச் பண்ண மாட்டார் அப்படின்னு உறுதியான தகவல் வருது. அதனால் செப்டம்பர் 15 அண்ணாமலையுடைய கட்சி உதயம் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸு, யாரும் நம்ப வேண்டாம். சும்மா மீடியாவுடைய கேள்விக்கு அடிச்சு விட்டுருக்காப்புல ஏஜி சம்பத். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு பதிவு போட்டிருக்காரு அவருடைய சோசியல் மீடியாவில். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்குல்ல, இது நாடு முழுவதும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேஸில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு செய்திகள் பரவணுச்சு. காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை கிடையாது, ஒரு நபர் தான் குற்றவாளி, இதனுடைய அக்யூஸ்ட் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காஞ்சி ஆதனூர் பக்கத்தில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநில நபர் கைது அப்படிங்கிற ஒரு நியூஸு. இதற்கு தான் அண்ணாமலை ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீப காலமாக நடந்த குற்றங்களையும் அந்த குற்றங்களுக்கான குற்றவாளிகள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்களே, அந்த கேசஸை பட்டியலிட்டு ஏன் ரீசெண்ட் டைமில் இது போன்ற செய்திகள் அதிகமாக பார்க்க முடியுது? நம்ம மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறது, அவங்க இங்கே வேலை பார்க்குறது, இதெல்லாம் இயற்கை. ஆனால் கவர்மெண்ட் கிட்ட ஒரு டேட்டா இருக்கணும். மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வேலை பார்க்க வரவங்க யார் யார் அப்படிங்கிற அந்த தகவல்கள் மாநில அரசாங்கத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இப்போது நிறுவன உரிமையாளர்கள் இல்லை ஒப்பந்ததாரர்கள் மற்ற மாநில ஊழியர்களை வேலைக்கு பணியமர்த்தும் போது எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க, அவங்க யார், அவங்களுடைய ஃபேமிலி என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதை கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணணும். உடனடியாக டிஎன் கவர்மெண்ட்டு இந்த வேலையை தீவிரப்படுத்துங்க. நிறுவன உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள், மற்ற மாநில ஊழியர்களை யார் யாரெல்லாம் பணியமர்த்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை கேட்டு வாங்குங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கிட்ட பிடிச்ச விஷயம், குறை மட்டும் சொல்ல மாட்டார், சொல்யூஷனும் சேர்த்து கொடுப்பாரு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வையும் அண்ணாமலை சுட்டி காட்டுவாப்புல. அது அண்ணாமலை கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? கௌதமி இருக்காங்களே, அதிமுகலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி பாஜகவில் இருந்தாங்க, பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவுக்கு வந்தாங்க, இப்போ அதிமுகவிலிருந்தும் விலகியிருக்காங்க. பிஜேபியில் இருந்தப்பவே ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட சான்ஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதனால கடுப்பாகி அதிமுகவுக்கு போனாங்க. 2026 ராஜபாளையம் தொகுதியை கேட்டிருந்தாங்க, அதிமுக கொடுக்கல. அதில் கடுப்பாகி இப்போ விலகியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கிடைக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் என்டிஏலிருந்து விலகிட்டாங்கல்ல, இப்போது தமிழ் மாநில காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் யுவராஜா தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து விலகியிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.